ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நீங்கள் உங்களுடைய சாம்சங் மொபைலில் சாம்சங் இமெயில் ஆப் யூஸ் பண்ணுறீங்களா? ஸோ இந்த ஆப் உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆகுது இல்லையா? அதாவது நீங்கள் இந்த இமெயில் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி புதுசாக வர்ற மெயில்ஸ் ரிஃப்ரெஷ் ஆக மாட்டேங்குது, இல்லாட்டி ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலில் சாம்சங் இமெயில் ஆப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் சாம்சங் இமெயில் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணணும். ஸோ சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த சாம்சங் இமெயில் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அப்டேட்டை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்டேட் பண்ணும்போது தான் இந்த மாதிரியான ஆப்ஸில் வர்ற ப்ராப்ளம்ஸ் நமக்கு சால்வ் பண்ணிக்க முடியும். அதோட இந்த மாதிரி இமெயில் சம்மந்தமான ஆப்ஸ் எல்லாம், செக்யூரிட்டி சம்மந்தமான ஆப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணியே தான் வச்சுருக்கணும். அப்போ தான் எந்த இஷ்யூவுமே இல்லாமல், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இந்த ஆப்பை நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அப்டேட்டை பண்ணிவிட்டு அப்டேட் ஆகினதுக்கு அப்புறமா கூட ஒருக்கா செக் பண்ணி பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் மொபைலில் நீங்கள் செட்டிங்ஸ் உள்ள போயிருங்க. போனதுக்கு அப்புறமா செட்டிங்ஸில் பாருங்கள், ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இதில் பாருங்கள், உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே ஷோ ஆகும். இதில் சர்ச் பாரில் நீங்கள் இமெயில் அப்படின்றத சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சாம்சங் இமெயில் ஆப் காட்டும். அதையுமே கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா பாருங்கள், இதில் ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் கேஷ் அப்படின்றத கொடுத்துருங்க. அதோட கிளியர் டேட்டா அப்படின்றதையுமே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப நீங்கள் உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த இமெயில் அப்படின்ற ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எலோவ் பண்ணுறது கேட்கும். ஸோ எலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து லொக் ஆகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சாம்சங் இமெயில் ஆப்பில் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு ஸ்டெப் ஒர்க் அவுட் ஆகும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.